எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேவி சமையல் தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம் எடுத்துருக்கு, 2 தக்காளி எடுத்துருக்கு, 6 காஞ்ச மிளகா, 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கு. வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு 4 பல்லு பூண்டு அள்ளி போட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போனாலும் கொஞ்சம் கலருங்க. அப்புறமா காஞ்ச மிளகா எடுத்து போடுங்க. போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் செவந்து வர நேரம் கொஞ்சம் வறுத்துட்டுருங்க. அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் கலர வேண்டும். கொஞ்சம் சிவப்பு நேரம் கலருங்க. அப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு கலர வேண்டும். கலரிட்டு இருங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லு போனதோட கொஞ்சம் கலர் விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிமிஷம் கலருங்க. நல்லா பச்சை ஸ்மெல்லு போனோட கொஞ்சம் கலரி விடுங்க. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் அந்த சூடு குறை நேரம் கொஞ்சம் கலரி விடுங்க. சும்மாவே சூடு குறை விஷம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா அரைஞ்சிச்சு. நமக்கு ஒரு கிண்ணத்தில் மாற்றலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் தாளித்து ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம். காஞ்ச மிளகா, ஒரு 2 நூல் கறிவேப்பிலை போடலாம். அவ்வளோதான். எடுத்து தக்காளி சட்னியில் ஊற்றலாம். நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. நம்ம இப்படி சட்னி பண்ணால் தோசைக்கு, இட்லிக்கு, பொங்கல்னு நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து தேவி சமையலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.